பாரதிய ஜனதா மற்றும் மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை மதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை திமுக எழுப்புகிறது. இதற்கு உங்கள் பதில் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் அதன் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் எங்களது இதயத்தில் வாழ்கின்றன. 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் நாடாளுமன்ற புதிய கட்டிடத்தில் வரலாற்று செங்கோலை பிரதமர் மோடி நிறுவினார். இது தமிழ் மரபுக்கு உரிய மரியாதையாகும். காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்வுகள் தமிழகத்துக்கும் பாரதத்தின் அடையாளமான காசிக்கும் இடையேயான ஆன்மீக கலாச்சார உறவை மீண்டும் வலுப்படுத்தும் எண்ணத்துடன் நடந்தது. தமிழர்களின் சிலம்பக்கலை கேலோ இந்தியாவில் சேர்க்கப்பட்டது. 24 கோடி ரூபாயில் சென்னையில் தமிழின் இலக்கிய வளர்ச்சிக்காக புதிய வளாகம் நிறுவப்பட்டு உள்ளது. பிரதமர் மோடி அமெரிக்காவின் ஹவுஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை நிறுவினார். திருக்குறளை 190 மொழிகளில் மொழிபெயர்க்கும் திட்டத்தை தொடங்கினார். சுப்பிரமணிய பாரதியின் முழு படைப்புகளும் வெளியிடப்பட்டு அவருக்கு உரிய மரியாதையும் வழங்கப்பட்டு உள்ளது. ஐநா மன்றத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற தமிழ் வரியை குறிப்பிடும் அளவுக்கு தமிழின் பெருமையை உலகறியச் செய்தது நமது அரசு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த உங்கள் பார்வை என்ன? ஆபரேஷன் சிந்தூர் 3 முக்கிய அடையாளங்களை வெளிப்படுத்தியது. பிரதமர் மோடியின் அசாத்திய தைரியம், நம் படைகளின் தாக்கும் திறன் மற்றும் நம் புலனாய்வுத் துறைகளின் துல்லியமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன. இது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளது. மோடி அரசு பயங்கரவாதத்துக்கு துளியளவும் கூட சகிப்புத்தன்மையற்ற கொள்கையை பின்பற்றுகிறது. இதற்கு எதிரான பாகிஸ்தான் தாக்குதலை நமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் வழிமறித்து செயலிழக்க செய்ததோடு பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் அழித்து ஒழிக்கப்பட்டன. ஒரு அணு ஆயுத நாடு மீது இந்தியா வெற்றிகரமாக தாக்குதல் நடவடிக்கை எடுத்த முதல் சம்பவம் இதுவாகும். மோடி அரசின் கொள்கை மிகவும் தெளிவானது. அதாவது இந்தியா எந்த அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கும் அஞ்சாது.